இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 வரமிளகாயை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வச்சு கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து இதை வச்சுக்கணும். இது 2 நிமிஷம் வந்து இந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு. இன்னும் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் வந்து நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இட்லி மாவு இல்லையா, அது வந்து ஒரு அரை கரண்டி, சின்ன கரண்டியில் ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இந்த ரோட்டுக்கடை தண்ணி சட்னிக்கு இட்லி மாவு ஊற்றினா தான் அது வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.